பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேங்க. இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுங்களா? நான் உங்களை பாதுகாத்துக்கொள்கிறேன், நான் உங்களை காக்கிறேன், நான் உங்கள் கூட பக்கபலமாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு இன்றைக்கி வாக்குறாரு. வசனம் சொல்லுது கேளுங்க. என்னாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உமக்கு கிருபையாக இருக்க கடவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பிரகாசமான ஒரு வாழ்க்கையை உனக்கு தரேன், நான் உன்னை காத்துக்கொள்கிறேன், நான் உன் மேலே கிருபையாக இருக்கேன். 3 காரியத்தை ஏசப்பா நமக்காக செய்கிறோம். அதாவது என்ன விஷயம்? நம்மளை பாதுகாத்து கொள்கிறாரு. 2வது விஷயம் நம்மளை பிரகாசிக்க பண்ணுறாரு. 3வது விஷயம் கிருபையாக இருக்காரு. சரிப்பா, இப்போ பிரகாசிக்க பண்ணுறது கிருபையாக இருக்கிறது என்னப்பா? காக்குறாரு அப்படின்னா என்னை பாதுகாத்து கொள்கிறாரு. சரி, அப்போ பிரகாசிக்க பண்ணுறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வருது, சூரிய ஒளி. இந்த சூரிய ஒளி எப்படி வருது? பளிச்சுன்னு மூஞ்சில் அடிக்குது பார்த்தீங்களா? அதே தாங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இருளாக இருக்குது. நம்ம எந்த ஒரு காரியத்தில் முன்னேறாமல் இருக்கோம், கரெக்டுங்களா? நம்மளுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றம் அடையாமல் இருக்கும். நம்ம படிப்பில், நம்ம வேலையில், நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய எல்லா காரியத்துலையுமே நம்ம எதிர்பார்க்குற கனவுகள், லட்சியங்களில் நமக்கு முன்னேற்றம் கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் முன்னேற்றம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் உன்னை பிரகாசம் பண்ணுறேன், அதாவது நான் உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு முன்னேற்றத்தை தரேன், நான் உன் லைஃப்பை மிராக்கல் பண்ணுறேன், அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை கொண்டு போகிறேன். உனக்கு கர்ப்பத்தின் கனியில் அதிசயம் நடக்க போகுது, உன் வியாதியில் உனக்கு அதிசயம் நடக்க போகுது, உன் குடும்ப சூழ்நிலை மாறப்போகுது, நீ நல்லா இருக்க போகிற, நீ ஆசைப்படுறது நடக்க போகுதுன்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தருங்க. ஆனால் என்ன விஷயம் நம்ம பண்ண தெரியுங்களா? இந்த வசனத்தை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கணும்னா ஏசப்பா நம்மளுக்கு பாதுகாத்து கொள்கிறாரு. எந்த தீங்கோ, எந்த பிரச்சனையோ, எந்த வியாதியும், எந்த சூழ்நிலையும், எந்த விஷயமும் நம்மளை அண்டிக்கொள்ளாதபடி ஏசப்பா நம்மளை பாதுகாத்து கொள்கிறாரு. 2வது விஷயம், நம்மளை உயர்த்துறாரு. நம்மள வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறத்துக்கு, படிப்பு, வேலை, குடும்ப காரியம் எல்லாவற்றிலும் நம்ம அடுத்த கட்டத்திற்கு மேலே போகிறதுக்கு ஏசப்பா நம்மளை உயர்த்தாரு. ஆனால் கடைசியாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? கிருபையாக இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவுடைய கிருபையை இழக்காமல் இருக்கணுங்க. என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா நம்மள கிருபையாக இருக்காருன்னா, கிருபை அப்படின்னா தகுதி இல்லாத நமக்கு தேவன் தர கருணையும் இரக்கமும் தாங்க. ஏசப்பா நம்மள இரக்கமுள்ளவரா, கனிவானவரா நமக்குள்ளே இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? என் மகன் இந்த பாவத்தை பண்ண மாட்டா, என் மகள் இந்த பாவத்தை பண்ண மாட்டா, அவள் மனம் திருப்பிடுவா, அவள் என்னை தேடி வந்துடுவா, அவள் பரிசுத்தமாக ஒரு ட்ரை பண்ணுறா, அவள் கெட்ட விஷயத்துக்கு போக மாட்டா, கெட்ட நம்மளும் பழக மாட்டான், அந்த குடிப்பழக்கம் விடுதலை ஆகிடுவா, இந்த குடிப்பழக்கத்தை விட்டு இவன் விட்டுருவான், கண்டிப்பாக இவன் நல்லா இருப்பான், இவன் மனம் திரும்பிடா, இந்த பாவத்துலேருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசப்பா நம்ம மேலே கிருபையாக இருக்காரு. அதான் சொல்கிறாரு, என் கிருபை எப்பவும் உன் கூட இருக்குன்னு சொல்லிட்டு, பலவீனங்களை நான் அவனை தாங்குறேன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன விஷயம்? ஏசப்பா நம்மளை மன்னிக்கிறாருங்க. நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் ஏசப்பா மன்னிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? அதே பாவத்தில் விழுந்து விழுந்து நம்ம வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்குங்க. இன்றைக்கி ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை, ஒரு உயர்வு உங்களுக்கு தரணும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பாதுகாப்பாக ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆசைப்பட்றீங்களா? எல்லா காரியத்திலும் உங்கள் கடன் பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? உங்கள் வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்து பயப்படுறீங்களா? உங்கள் எதிர்கால கனவுகளை பார்த்து ட்ரை பண்ணுறீங்களா? விசா கிடைக்கல தானே, நீங்கள் ஃபாரின் ட்ரை பண்ணிங்கன்னா அது வரல தானே, ரொம்ப பயத்தோட வாழ்க்கையில் எல்லா காரியத்தை நினச்சி பயப்படுறீங்கல்ல? ஏசப்பா சொல்கிறாரு, உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், ஆனால் உன் வாழ்க்கையை நீ என்ன பண்ணி எனக்கு அர்ப்பணிச்சிருன்னு சொல்லி ஏசப்பா உங்களுக்கு வாக்கு தராருங்க. இன்றைக்கி ஏசப்பா என்ன விஷயம்னா, நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுன்றதா தான் இந்த வார்த்தை உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் ஆசீர்வாதமாக நல்லா பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னா முதல்ல ஏசப்பாக்கு உங்களை அர்ப்பணிங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு மனம் திரும்புங்க. இன்றைக்கி யாரெல்லாம் ஏசப்பாக்கு விரோதமாக பாவம் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் ஏசப்பாண்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா உங்களுக்கு விடுதலை தரப்போறாரு. நீங்கள் பரிசுத்தமாக வாழ போகிறீங்க, நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, பிரகாசமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி வரப்போகுது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையும். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, ஆவியானவரே ஏசப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள், குடும்பங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜ் போகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒர்க் ப்ரெஷரை மாற்றுங்க. வேலையில், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. படிப்பில் ஒரு உயர்வை கொடுங்க. பிள்ளைங்கள் எல்லாரும் வேலைக்கு போகிறவங்களுக்கு சம்பள உயர்வு கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தில் ரட்சிப்பு, சமாதானம் வரட்டும். கடன் பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாம் மாறட்டும். எல்லா தாய்மார்கள், தகப்பன்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள், அண்ணன்கள், அக்காக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உலகம் முழுவதும் பார்க்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் தகப்பனே. இன்றைக்கும் பல பேருக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்கவலை இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதம் வரட்டும். மனக்கவலைகள் எல்லாம் போகட்டும். இன்றைக்கி படித்த வசனத்தின்படியாக ஒரு உயர்வை தரப்போறீங்க, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை தரப்போறீங்க. நீங்கள் எங்களை பாதுகாத்துக்கொள்றீங்க. உங்கள் கிருபையை நாங்கள் வீணடிக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி யாரெல்லாம் பாவத்தில் அடிமையாக இருக்காங்களோ பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. இந்த குடிப்பழக்கத்தின் ஆவைகள், எல்லா கெட்ட எண்ணங்கள், ஆபாச எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகள் விட்டு போகட்டும். ஒரு பரிசுத்த வாழ்க்கை வரட்டும். மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் பலப்படுத்துங்க. படிப்பில், குடும்பத்தில், அன்றைய வாழ்க்கையில், பிஸ்னஸில் எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை அடைகிற பிள்ளைகளாக, ஜெயிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. தடைகளை மாற்றுங்க. இந்த நாள் உம்முடையது. இந்த நாளை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை காண செய்கிறார்கள் தகப்பனே. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.